Students, Arrhenius Equation, the effect of temperature on reaction rate நம்ம படிக்க போகிறோம். So what is rate? Rate is nothing but the speed of the reaction. சரியா? The rate of the reaction increases with increase in temperature. சரியா? Speed, ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதை ஹீட் பண்ணால் போதும். ஸோ இந்த மேக்னிடியூட் ஆஃப் ரேட், எவ்வளவு தூரம் இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வித் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் இன்க்ரீஸ் இன் ரேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். So a large number of reactions that are known which do not take place at room temperature but occur readily at higher temperature. Okay, நிறைய ரியாக்ஷன் என்ன செய்யாது, ரூம் டெம்பரேச்சரில் நடக்காது. பட் ஹை டெம்பரேச்சரில் என்ன ஆகும், இந்த ரியாக்ஷன் ஸ்பீடாக நடந்து முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர், ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர், it takes place with a reaction between hydrogen and oxygen. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் ஃபார்ம் பண்ணுது. when this hydrogen and oxygen combine, when it is exposed to electric sparkல நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது தான் this water formation takes place. Okay, இதை வச்சு Arrhenius என்ன செய்கிறாரு, he suggest the rate of the reactions. Okay, என்ன செய்கிறாரு, the rate of the reactions vary with the temperature in such a way the rate constant is directly proportional. இப்படி டெம்பரேச்சரை பொறுத்து ரேட்டை வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷனை என்ன செய்கிறாங்க, அதோட ரேட் கான்ஸ்டண்ட்டோட ஒரு டேர்மோட ரிலேட் பண்ணுறாரு. வாட் இஸ் த டேர்ம்? e to the power minus EA by RT. ஓகே, ஸோ இந்த ரிலேஷனை நம்ம என்ன செய்கிறோம், ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to A into e to the power EA minus EA by RT இந்த டேர்முக்கு ரிலேட் பண்ணுறார் ரேட் கான்ஸ்டன்ட். Now see this இதில் ஏன்னா என்ன, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், ஆர் இஸ் கேஸ் கான்ஸ்டன்ட், EA இஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன், T இஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் இன் கெல்வின். சரியா? அப்போது என்ன செய்கிறாங்க, இந்த எல்லா டேர்மையும் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். So we are going to explain each and every factor which is used in the rate constant relation with the Arrhenius term. So here frequency factor ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் என்ன ஏன்னா என்ன, what is A is related to the frequency of collision. எவ்வளவு அதிகமான கொலிஷன்னா என்ன, ரியாக்டன் மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று மோதுறது தான் கொலிஷன். ஸோ எவ்வளவு அதிகமாக அந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் ஆர் ரியாக்டன் ஆட்டம்ஸ் கொலைட் ஆகுதோ அவ்வளவு தூரம் என்ன ஆகுது, அந்த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்குது. சரியா? ஸோ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கொலிஷன், தட் இஸ் த நம்பர் ஆஃப் கொலிஷன் பர் செகண்ட் பிட்வீன் த ரியாக்டன் மாலிகுல் இஸ் வாட், ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் வந்து என்ன செய்யாது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் என்ன செய்யாது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போதோ இல்லை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போதும் இது வேரி ஆகாது, மாறாது. அதனால் திஸ் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் இஸ் டேக்கன் அஸ் அ கான்ஸ்டன்ட். Next term used in that relation is EA. What is EA? EA is the activation energy of the reaction. Activation energy அப்படின்னா என்ன? What is activation energy? The minimum energy that a molecule must have to possess to react. Okay, what is activation energy? The minimum energy that a molecule must have to possess to react is called as what? Activation energy. அப்போ அந்த மாலிகுலுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. எதுக்காக? அது ரெண்டு கொலாய்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி, அதில் எவ்வளவு மினிமம் எனர்ஜி இருந்தால் that can be activated, that energy is called as what? Activation energy. Now அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எழுதினவங்கள K is equal to A into EA to the power EA by RT. அதுக்கு நம்ம ரெண்டு சைட்லேயும் லாக் எடுக்கும். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ LN, ஓகே, LNK ஃபஸ்ட் ரிலேஷனில் ரெண்டு சைட்லையும் LN போடுறோம். ஸோ LNK is equal to LNA plus ln e to the power
minus EA by RT. Okay, ln e to the power minus EA by RT. Okay, now இங்கே பாருங்கள் ln e to the power x அப்படின்னா that becomes x. Okay, ln e to the power x னா that is x. இப்போ இங்கே ln e to the power minus EA by RT னா அப்போ என்ன வரும் ln minus EA by RT. சரியா, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ln k is equal to ln a அப்படியே எழுதுறீங்க. இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகும். ஸோ EA by RT இந்த ln ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்குது. ஓகே ஓகே, now write the step again. So ln k, this is ln a minus EA by RT ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஓகே, minus EA by R and this t na 1 by t into 1 by t. Okay, each and every term is related to the general equation, that is y is equal to c plus m into x. Okay, see here m is EA by R, x is related to x. See, நம்ம இப்போ வந்து இந்த ln k is equal to ln a minus EA by RT into R into 1 by t இந்த ரிலேஷனை என்ன செய்கிறோம், ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். taking ln k in the y-axis and 1 by t in the x-axis. Okay, x is equal to 1 by t. அப்போ இந்த ஸ்லோப் கிடைக்குது பாருங்களா, ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. தட் நெகட்டிவ் ஸ்லோப் இஸ் மைனஸ் EA by R. இந்த நெகட்டிவ் ஸ்லோப் என்னது இண்டிகேட்ஸ் மைனஸ் EA by R. ஓகே, நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரேட் கான்ஸ்டன்ட் k ரெண்டு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு, அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் k எழுத போகிறோம். ஸோ த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் அட் டெம்பரேச்சர் T இஸ் ஈக்குவல் டு 1. டெம்பரேச்சர் T வந்து T1 இருந்துச்சுன்னா the rate constant k becomes K1. Okay, for this the rate constant K1 is written like this, that is ln K1 is equal to ln A minus EA by RT1. Okay, next we are going to write the rate constant for the reaction which is proceeding at the temperature T2. So temperature T and the rate constant இருக்கக்கூடிய T is equal to T2 இருந்தால் the rate constant K becomes K2. சரியா, so the expression can be written like this, ln K2 is equal to ln A minus EA by RT2. Now we are going to subtract the fourth equation. Okay, from this is fourth equation. Okay, the previous one what we have written is this is third equation. அப்போ இந்த fourth equationல இருந்து third equation என்ன செய்கிறோம், subtract பண்ணுறோம். that is ln K2 minus ln K1 is equal to ln A காமனாக இருக்குது, ஸோ ஸ்ட்ரைக் அவுட். ஓகே, மைனஸ் EA by RT2. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஓகே, EA by RT1. ஓகே, ஸோ 4ஐயும் 3ஐயும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ இப்படி கிடைக்குது. சரியா, இதை டிவிஷன் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ ln வந்து காமனாக எடுத்துக்கோங்க, K2 by K1 is equal to EA by R. Okay, EA by R காமனாக இருக்குது. ஸோ bring this EA by R outside and 1 by T1. Okay, minus the multiply பண்ணும்போது the plus becomes minus. Okay, minus into plus minus, so 1 by T1 minus 1 by T2. லானை லாகாக மாற்றணுன்னா என்ன செய்யணும், 2.303 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2.303 log is equal to log of K2 by K1 is equal to EA by R. So taking the LCM for this denominator T1 into T2, that is T2 minus T1. சரியா, மாற்றி எழுதணும், T2 minus T1 by T1 into T2. ஓகே, now என்ன செய்கிறோம், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு தேவை இந்த ரேட் கான்ஸ்டன்ட் தான் தேவை. ஸோ log K2 by K1 is equal to க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2.303 டினாமினேட்டரில் வந்து, ஸோ EA by
2.303 R into T2 minus T1 by T1 into T2. So in the division form subtraction formula எழுதுறோம். ln K2 minus ln K1 is equal to minus EA by R T2 plus EA by R T1. So this equation is the equation which is used to calculate the rate constants. Okay, calculate this equation can be used to calculate activation energy, that is EA, from rate constant K1 and K2 at temperature T1, T2.